வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகுமலையான் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெரிய குளத்திலிருந்து தேனி செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாமரைக்குளம் எனும் ஊர். இங்குள்ள அழகுமலையான் திருக்கோவில் மிகவும் சிறப்பானது. இந்த ஆலயத்தின் தல வரலாறு சொல்லும் தகவல்கள் மிகவும் சிறப்பானது. இந்த அழகுமலையானுக்கு தாமரைகளை சமர்ப்பித்து பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் என்கிறார்கள் பக்தர்கள். வாருங்கள், இத்தனை சிறப்புகள் கொண்ட அழகுமலையான் யார், அவர் இங்கே கோவில் கொண்டது எப்படி என்பது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் இந்த பகுதி மக்கள் திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் மலையில் இருக்கும் அழகரை வழிபட்டு வந்தனர். அவரே இப்பகுதி மக்களின் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்கினார். ஒவ்வொரு முறையும் தங்கள் ஊரிலிருந்து தொலைவில் இருந்த அழகர் மலைக்கு வெகு சிரமத்தோடு சென்று வந்தார்கள். இதை தவிர்க்க என்ன செய்வது என்கிற யோசனையில் ஆழ்ந்தவர்கள் பெரியவர்களின் ஆலோசனைப்படி கோவில்களிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து தாங்கள் வசிக்கும் ஊரிலேயே ஆலயம் எழுப்பி வழிபடத் தொடங்கினர். அப்படி ஒரு கோவில்தான் தேனி மாவட்டத்தில் தாமரைக்குளத்தில் உள்ள அருள்மிகு அழகுமலையான் திருக்கோவில். அழகர் கோவில் பெருமாளும் தான் இஷ்டமுடன் அங்கே வந்து கோவில் கொள்வதாக குறி சொல்ல ஊர் மக்கள் பக்தியோடு வழிபாடு செய்ய ஆரம்பித்தனர். இந்த ஊரில் பெரிய தாமரை குளம் ஒன்று இருக்கிறது. தாமரைகள் நிறைந்து எழிலுற காட்சியளிக்கும் இந்த குளத்தின் பெயரே இந்த ஊருக்கும் பெயராகிவிட்டது. அழகு பொலிய திகழும் கோவிலில் கர்ப்பகிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அழகுமலையான். அவருக்கு இடப்புறம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கும் இருவாஞ்சி அம்மனுக்கும் தனித்தனியே சன்னதி அமைந்துள்ளது. மேலும் ஆலய வளாகத்தில் விநாயகர், ஆஞ்சநேயர், கருடாழ்வார் ஆகியோரையும் தரிசிக்கலாம். சித்ரா பௌர்ணமி திருவிழா இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அப்போது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளும் வைபவம் போல் இங்கேயும் ஒரு வைபவம் நடக்கிறது. சுவாமிக்கான பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டி தாமரை குளத்துக்கு எடுத்து செல்லப்படும். அங்கே அந்த சாமி பெட்டிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. அப்போது கள்ளழகர் உலாவில் நடப்பது போலவே பக்தர்கள் திரியெடுத்து ஆடி வருவதும் அரிவாள் மீதேறி கருப்பண்ண சுவாமி குறி சொல்லும் வைபவமும் நடக்கும். மறுநாள் பக்தர்கள் சுவாமிக்கு பொங்கல் வைப்பார்கள். முடிக்காணிக்கை செலுத்தியும் வழிபடுகிறார்கள். ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அன்று சுவாமியின் பெட்டி தாமரை குளத்துக்கு சென்று வரும். அன்று சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் உண்டு. மறுநாள் பக்தர்கள் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கு ஆட்டுக்கிடா நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இருவாஞ்சி அம்மனுக்கும் பட்சணம், பலகாரங்கள் படைக்கும் வைபவம், சந்தனக்குடம் எடுக்கும் வைபவம் ஆகியன விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த 2 விழாக்களின் போதும் இவ்வூர் மக்கள் தாங்கள் எந்த ஊரில் வசித்தாலும் தாமரை குளத்துக்கு வந்து விடுவார்கள். அன்னதானம், விழா கொண்டாட்டம் என்று ஊரே களை கட்டும். மதுரை கள்ளழகர் கோவிலுக்கு நேர்ந்து கொண்டு சூழல் காரணமாக அங்கு செல்ல முடியாத அன்பர்களும் அழகுமலையான் ஆலயத்தில் அந்த பிரார்த்தனைகளை செய்வதும் உண்டு. புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி மாத பூஜை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. அப்போது அலங்கார பிரியனான அழகுமலையானுக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். சுவாமிக்கு தாமரை மலர்கள் படைத்து விளக்கு ஏற்றி பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் தங்களின் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் தாமரை தண்டில் திரி எடுத்து அதை கொண்டு இந்த பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் பித்ருதோஷம், முன்னோர் கோபம் ஆகியவை நீங்கும் என்கிறார்கள். மனச்சங்கடங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் சிக்கல், கடன் பிரச்சனைகள் போன்றவை விலகவும், நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் விரைவில் நடக்கவும், குழந்தை பேறு வாய்க்கவும், ஆரோக்கியம் வேண்டியும் தொழில் சிறக்கவும் இந்த பிரார்த்தனையை செய்து அழகுமலையானை வழிபடுகிறார்கள். அழகுமலையானும் தன்னை நாடி வந்து வணங்கி வழிபடும் பக்தர்களின் இன்னல்களை களைந்து இன்ப வாழ்வை வரமாக அருள்கிறார். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை குடும்பத்தோடு சென்று அழகுமலையானை வழிபட்டு வரம் பெற்று வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.